ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஈகோஸ்டிக் லவ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாம் கேட்பீங்க மேரிட் டு மாமா எங்கே, அப்புறம் சீக்ரெட் ஆப்ஷன் எங்கன்னு. அது இருங்க, அதை பற்றி அப்டேட் தரேன்னு சொல்லிட்டு ஸ்டில் நான் இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப்பில் தரல. ஓகே, நான் இங்கே தந்துடுறேன். ஸோ யாரும் கோச்சிக்க வேண்டாம். ப்ளீஸ் என் சைட்லேருந்து அது கொஞ்சம் பாருங்கள். இது என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். நீங்கள் போடுங்க அப்படின்னு என்ன சொல்லாதீங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ். அவங்கள ரொம்ப 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 ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். என்னென்னா சீக்ரெட் ஆப்ஷன் வராது. லாஸ்ட் எபிசோடு உங்களுக்கு எது தோணுதோ நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சார்ல்ஸ் கூட இருக்கணுமா இல்லை தயாங் கூட இருக்கணுமா, இது வந்து உங்களோட விஷ் தான், உங்களோட சாய்ஸ் தான். அது நான் ஏதாச்சும் சொல்லி அது உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணுறோமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா சார்ல்ஸ்க்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு பர்சனலி தெரியும். டிஎம்மில் சார்ல்ஸ்க்காக உருகுறவங்களும் இருக்கீங்க. நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன், அங்கே தயாங்னு ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னா நிறைய டைம் நினச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ இருக்கீங்க சார்ல்ஸ்க்கு ஃபேன்ஸ். ஸோ நான் ஏதாவது சார்ல்ஸோட ஃபேன்ஸை ஹர்ட் பண்ணிட்டேன்னா அது கஷ்டமாயிடும். ஸோ அதுக்காக ஒரு மாதிரி அந்த ஸ்டோரி நான் ரொம்ப எடுக்கும் போது தான் நான் எடுத்தேன். ஓகே, நம்ம நல்லா பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப எடுத்துட்டேன். பட் ஆனால் என்னால் அதுக்கப்புறமா இதுதான் அப்படின்னு என்னால் சொல்ல வர முடியலை. மேபி எனக்கு அது ரொம்ப ஹார்டாக இருக்கலாம். நீங்கள் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வேணும் வேணும்னு கேட்காதீங்க. வேணால் ஸ்டோரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை ஸ்டோரியாச்சும் நீங்கள் வந்து சும்மா ஒரு 1 லைன் ஸ்டோரியாச்சும் சொல்லுங்கள் லாஸ்ட் எபிசோடு என்னன்னு அப்படின்னு நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா ஷுர் நான் வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லிடுறேன் லாஸ்ட் எபிசோடு என்னன்னு சொல்லிட்டு. சாரி, யாரோ வேணும்னு கேட்க வேண்டாம் ப்ளீஸ், தயவு செஞ்சு இது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். அண்ட் மேரிட் டு மாமா வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு போட்டுறேன். ஏன்னா மேரிட் டு மாமா பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு சின்ன ஸ்டோரி. உங்களுக்காக அந்த ஸ்டோரியை நான் போட்டு அப்படியே எலாப்ரேட் பண்ணிட்டுருக்கேன், போட்டு இழுன்னு. அது என்னாலே இழுக்க முடியாத அளவுக்கு அது ரொம்ப பெருசாகிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது மேரிட் டு மாமாவுக்கு. ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டோரி நம்ம எதை ஆட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து பண்ணி உங்களை வந்து ஹாப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் வேணும். ஏன்னா நான் அந்த ஸ்டோரியை வந்து பிளான் பண்ணது வேறு, உங்களுக்காக நான் சேஞ்ச் பண்ணது வேறு. பட் ஈகோஸ்டிக்கில் நீங்கள் கேட்கலாம், அப்போ ஈகோஸ்டிக் வருது, கிங் வருதுன்னு. அதெல்லாம் எனக்கு ஸ்டோரியிலேருந்து நான் ஆல்ரெடி பில்ட் பண்ணிட்டேன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு இருக்கும். ஐ திங்க் நான் ரொம்ப நேரம் பேசிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பேசிடுறேன். ஓகே, அப்புறம் கிங் எஃப்எஃப் வந்து எல்லோரும் வந்து இதையும் சொல்லிட்டு இருந்தீங்க, கிங் எஃப்எஃப் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு. ஆக்சுவலாக உங்கள் எல்லாேருக்கும் புரியுது, பட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறீங்க. எனக்கு அது நல்லா தெரியுது. உங்களால் ஜாய் தயாங் தான் அப்படி சேரணும்னு அப்படின்னு நினச்சிட்டிங்க. நான் ஸ்டார்டிங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் தயாங்க்கு ஷின்ஷி தான் சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு தான் ஸ்டோரி லைனே அப்படி நினச்சி தான் ஸ்டோரி லைன் கொண்டு போனேன். நான் எங்கேயுமே வந்து ஜிமினும் ஷின்ஷியும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு எங்கேயுமே வந்திருக்காது. உங்களை ஒரு வாய்ஸ் ஓவரில் ஒரு கேரக்டர் ஒழிச்சு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ நாள் நான் ட்ரை பண்ணி ஏதோ சமாளித்து ஒழிச்சு வச்சுருந்தேன். கடைசியாக அது இதான்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சம்டைம் சில லவ் வந்து ஹாப்பி என்டிங்காக இருக்கிறது இல்லை. பட் ஹாப்பி என்டிங்காக இல்லைனா கூட அந்த லவ் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஈகோஸ்டிக் வந்துட்டு நீ ஏதோ பேசிட்டுருக்கேன்னு நீங்கள் எல்லாம் கத்தலாம், ஈகோஸ்டிக்கோட ஃபேன்ஸ்லாம். ஓகே, மூச்சு வாங்குது போகலாம் வாங்க. என்னடி இல்லை பையன் எழுந்துக்கிட்டான், முழிச்சிட்டே இருக்கா, கத்தவே மாட்டான். கத்த சொல்ல வேண்டி தானே, கம்முன்னு இருடி. நாளைக்கு நான் கோர்ட் வர போகணும், நிறைய வேலை இருக்கு, கம்முன்னு பாடு. பொண்ணுடி சொன்னே பண்ணிட்டியாடி? ஜெராக்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன், எல்லாமே ஃபைலும் போட்டாச்சு. நாளைக்கு போகும்போது கோர்ட்டை போட்டுட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டா போச்சு. சரிடி. நாளைக்கு என்ன டியூட்டி மார்னிங் அவனுக்கு? இல்லைங்க, ஒரு ஆஃப்டர்நூனாக தான் போவேன். சைனீஸ் பார்த்துக்கிறேன்ட்டு இருக்கான், கொஞ்சம் ஒர்க்லாம் வேறு இருக்கா, அதனால தான். சரிம்மா, நீ படு கூட பையன் நான் வச்சுக்கிறேன், தூங்க. நீ டயர்டாக இருப்ப. நீங்கள் தான் டயர்டாக இருப்பீங்க, எங்கே போனாலும் இவனை வேற தூக்கிட்டே போகிறீங்க. எப்படிங்க சமத்தாக இருக்கானா? இதுதான் சம்டைம்ஸ் இருக்க மாட்டான், ரொம்ப அழுகுறான். ஆனால் அவனுக்கு நீ ரொம்ப அழுகும் போதெல்லாம் வாய்ஸ்லாம் காமிச்சுன்னா அமைதியாகிடுவான்டி. சும்மா போய் சொல்லாதீங்க. அப்படியா? சரி, இனினா உடனே அவன் அழுகும் போதோ நீ பேசு, அவன் அமைதியாக வரானா இல்லையா பாரு. அப்படியா? லிவிக்கண்ணா, அம்மா வாய்ஸ் கேட்டால் நீங்கள் அமைதியாகிடுவீங்களா? அப்போ உங்களுக்கு அப்பா விட அம்மா தான் பிடிச்சிருக்கா?
அம்மா தான் பிடிச்சிருக்கா? அவனுக்கு அப்பா தான் பிடிக்கும். சும்மா ஒப்புக்குச்சப்பா நீ போங்க சும்மா. பொண்டாட்டி நாளைக்கு நீ கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடு. அதுக்கப்புறம் ஏதாவது சொல்ல போகிறா ஜானு. அவளுக்கும் ஒன்றுக்கும் வேற ஆகவே மாட்டேங்குது. திட்டுறாளா என்ன ஓவரா? அதான் உங்கள் தங்கச்சில்ல, அதான் உங்களை மாதிரி கொஞ்சம் ஸ்டிட்டு கோளாறு. அடிப்பாவி, கோளாறுலாம் வேறு சொல்கிறியா? எதுக்கு எடுத்தாலும் திட்டுங்க. இங்கே பாருடி, சில விஷயம்லாம் ரூல்ஸ் படி அப்படின்னு இருந்தாலுமே அங்கே ப்ரெஷர் வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் மாறதான் செய்யும். அங்கே நின்றுட்டு நீ எதுவும் மாற்ற முடியாது. அது லீகலாக மூவ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? சரிங்க, சரி பா. டேய் தூங்கண்டா, காலையில் ஃபுல்லாக அப்பா தான் உன்னை தூக்கிட்டு சுற்றணும். டயர்டாக இருக்குடா. டேய் தூங்குடா, கண்ணை மூட்றா, முட்டை கண்ணா. தூங்க மாட்டேன். உங்கள் அம்மா மாதிரியே கொழுப்புடா உனக்கு. என்னடா ஏங்க நீங்கள் பேசினா சிரிச்சிட்டே இருக்கா? அதெல்லாம் சிரிப்பான். லாம் வர சொல்லுவான். அதெல்லாம் பேசுறான்டி. பேசுகிறானா? லிபி அம்மா கிட்ட ஏதாச்சும் சொல்லுடா தங்கம். அம்மா கிட்ட ஏதாச்சும் சொல்லுடா. என்னங்க அவன் சும்மா வாண்டி, அதை சொல்கிறேன். அது கூட எனக்கு சொல்லுவாண்டி. யோப்பா நீ அவனை பார்த்துக்கோ. நான் தூங்குறம்மா, டயர்டாரு. நீங்கள் தூங்குங்கன்னு தான் சொன்னேன், நீங்கள் தான் கேட்க மாட்டீங்க. சரி வா. டேய் அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, அமைதியாக இருக்கணும், புரியுதா? காலையில் அப்போ கூட ஜம்முன்னு அப்படியே போயிட்டு வரலாம். சரியா? அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாடா, புரியுதுல? அவ்வளோ ஒர்க்கிங் உமன் தான். சும்மா வீட்டிலலாம் இல்லை, புரியுதுல்ல? என்னடா டேய் பார்க்குற? என்னங்க விடுங்க, அவன் தூங்கட்டும். சரிடி முன்னாடி மார்னிங் எனக்கு நீ ப்ரெட் ஆம்லேட் மட்டும் பண்ணிடுறி. நீ லன்ச் எதுவும் செய்ய வேணாம், இங்கே நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க என்னாச்சு? நானே செய்கிறேன். இல்லை கிளாடு, உங்கள் அப்பா இது தண்டை சோறு சாப்பிட்ற மாதிரியே பார்க்குறான். எனக்கு காண்டா இருக்குது, வேணாம்மா. கிளாடு நீ பார்த்துக்கோ, சரியா? சொன்னால் கேட்பல. சரிங்க, அதுக்கு தான் சொன்னேன் கிளம்பிடலான்னு. கண்டிப்பாக உங்கள் பர்த்டே அன்னைக்கு நம்ம போய்க்கலாம். அப்புறம் உங்கள் பர்த்டே அன்னைக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி கிளாடு, அதெல்லாம் என்ன நீ பார்த்துக்கோமா. ஏதாவது காசு வேணும்னா நான் கார்டு பிடி எடுத்துக்கோ, எவ்வளோ வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோ, எதாவது பிளான் போட்டோன்னா போட்டுக்கோ. சஜஷனும் உனக்கு எதுவும் இடம் கேட்கணும்னு அவசியம் இல்லடி. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எனக்கும் அது பிடிச்சிருக்குதான் கிளாடு, புரியுதா? எல்லாத்தையும் ஒரு டைம் கூட நீங்கள் அப்படி இப்படின்னு என்ன அப்படி இப்படின்னு என்னடா ஒன்று மாதிரி பையன் கிடைக்க ரொம்ப லக்கி தெரியுமா? ஒன்றெல்லாம் யாருக்கும் பிடிக்காது. நான் எனக்கு ரொம்ப தண்டனை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். தோணுதா? அப்போ கரெக்டு தான். என்னடா நனைஞ்சிட்டே பசி தான் நான் தெரியலடி. போ போயிட்டு லைட்டாக சூடு பண்ணிட்டு வா, பால் போ. சரிங்க, கொடுங்க நான் தூக்கிக்கிறேன். இல்லை நீ போ, நான் வச்சுக்கிறேன். எங்க தூக்கம் வருது சொன்னீங்களா, தூங்குங்க. எடி பாவி. ஆத்தாளம்மாவும் சேர்ந்து என்ன தூங்க விடாமல் பண்ணிட்டு தூங்குங்க வேற சொல்கிறீங்களா? அதெல்லாம் அது எங்கே போய் தூங்கி வழிய போடணோ தெரில. டேய் வாடா. ஸோ கிளாடிஸும் போயிட்டு பால்லாம் சூடு பண்ணி எடுத்து வந்துருப்பா. எங்கே கொடுங்க, நான் கொடுக்குறேன். கொடுறி. நீங்கள் அமைதியாக குடிக்கிறான், பசி போல். நெறிஞ்சிட்டே இருந்தான். 2 தடவை வர உச்சா போயிட்டான். பசிச்சிருக்கோம் தான், நம்ம தான் அப்படியே பேசிட்டே இருந்துட்டோம். என்னங்க என்னடி? இல்லை ஐ லவ் யூ தயம். எல்லாத்துக்கும் சாரி. நான் ரொம்ப லக்கி, உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் என் லைஃப்பில் கிடச்சதுக்கு. அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஹஸ்பண்ட், அவ்வளோ லவ்லி, அவ்வளோ கேரிங். யாருமே இப்படி இருக்க முடியாது, எங்கேயுமே பார்த்துருக்கவும் முடியாது. ஏண்டா இப்படி இருக்க தெரிலையே. நான் எப்படி இருக்கேனா? எல்லாரும் இப்படி தான் இருக்கணும்.
ஆனால் எல்லோரும் தற்குறித்தனமாக சுற்றிட்டுருக்காங்க. அதுதான் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. சரி விடு, ஒரு நாள் புரியும் இதுதான் ஒரு நல்லவே, இவ்வளோ நேரம் பண்ணியிருந்ததுலாம் கிரிஞ்சுன்னு. அப்போ புரியும் போது அவங்க மாற்றிப்பாங்க, அவ்வளோதான். உனக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுது? ஏன்னா என் கூட ஒரு பொண்ணு ட்ராவல் ஆகியிருந்தா. நீ அதனால போடா, எல்லாத்துக்கும் அதை நான் வச்சுப்பேன். தூங்கிட்டான். சரி அப்படியே கடத்திடு. மெதுவா அப்படியே லைட்டாக அனுப்பிச்சிக்கோ. என்னங்க நல்லா இருக்கு. சரி தூங்குவா அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே தட்டி கொடுத்துருப்பான். ஸோ கிளாடிஸும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவா. ஸோ லீபியும் நல்லா தூங்கிட்டு இருப்பான். தேங்க அப்படியே கண்ணை திறந்து பார்த்துட்ருப்பான். என் லைஃப்பில் வந்த 2 கிஃப்ட் ரொம்ப 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 அழகான கிஃப்ட். இதெல்லாம் யாருக்கும் கிடைக்கும்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. நான் கூட நினச்சேன் இன்னும் ரொம்ப நல்லாகும்னு. பட் ஃபைனலி எவ்வளோ சீக்கிரம் நீ ஓகே சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ்மா. உன்னை எவ்வளோ நல்லா வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும், எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் நான் உன்னை பார்த்துப்பேன், அப்படிலாம் உன்னை நான் வச்சுப்பேன் எல்லாத்துலேயும். நீ சொன்னல அது மாதிரி ஐ லவ் யூ டி அப்படி சொல்லிட்டு தேங்க் கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கியிருப்பான். ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட் கிளாடிஸ் தான் எழுந்துக்கிறா. என்னங்க ஹாட் வாட்டர் ரெடியாக இருக்குது, போங்க போய் குளிச்சுட்டு போங்க, டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன திட்டக்கூடாது. என்னங்க டே உங்கள் அப்பா ஆடுறா. லீபியை தூக்கிட்டு போய் பக்கத்தில் படுக்க வச்சிடா. ஸோ லீபியும் குட்டிக்காய் வச்சு மூஞ்சில் இடிச்சிட்ருக்கான். டே கொஞ்ச நேரம் இருடா, அப்பா தூங்கிக்கிறேன், கொஞ்ச நேரம் இரேன்டா. டே என்னங்க எழுந்துட்டேன். போ. டே ஏண்டா அப்பனை எழுப்பிட்டே இருப்பியா? சிரிக்கிறியா நீ? சிரிப்ப. சரி கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. பொன்னாட்டி லவ் யூ. ஐ லவ் யூ டு புரிஷா. ஐயோ நல்லா இருக்கே, இரு கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணலாம். டே போடா, டைம் ஆகிடுச்சு. இல்லை போல டைம் ஆகல. உனக்கு ஆகலை. அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணி திட்ட மாட்டேன்டி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. அப்புறம் வேறு எதுவும் இல்லையா? இங்கே பாரு, நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது. இப்போ இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. சரி குழந்தை தூங்கிட்ட பிறகு போடா பொறுக்கி கிளம்பு போ அப்படி சொல்லிட்டு கிளாடிஸும் தேங்க அப்படியே தள்ளி விட்டுருப்பா. ஸோ தேங்க போய் குளிச்சுட்டுலாம் வந்துருப்பான். இப்போ டைம் ஆச்சுன்னா கிளம்பிடுறேன். என்னங்க சாப்பிட்லையா? நான் பிரெட் ஆம்லேட்லாம் சரி இதையும் ஊட்டி விடணுமா உங்களுக்கு? ஊற்றி டைம் ஆயிடுச்சு. இப்படியா டை கட்டுவீங்க, இருங்க அப்படி சொல்லிட்டு கிளாடிஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருப்பா. ஸோ லீபியும் ரெடி பண்ணியிருப்பா. சரி பாய். என்னங்க என் பையனுக்கு ஒரு முத்து கொடுத்துக்கிறேன். சரி எனக்கு கொடு. சமத்தாக இருக்கணும், அப்பா கிட்ட அழகக்கூடாது, அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது. சரி பண்ண மாட்டேன். பாய். என்னங்க அப்போ உங்களுக்கு? ஐயோ மறந்துட்டு எனக்கு போடா, உனக்கு கிடையவே கிடையாது. சரி சாரிம்மா. எனக்கு கிளாடு இப்படிலாம் பண்ணாது. எனக்கு ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. பாய்டி அப்படி சொல்லிட்டு கரெக்டாக டைமும் கிளம்பியிருப்பான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கிளாடிஸ் அவர் ஸ்டேஷன் கிளம்பிட்டுருப்பா. ஸோ இந்த சைனீஸ் பார்க்குறானா இல்லையானே தெரியலையே. கால் பண்ணலாம். ஹலோ சைனீஸ். சொல்லுங்கள் மேம். எல்லாம் முடிஞ்சிச்சுலடா? முடிஞ்சிச்சு. மேம் ஒரு கேஸ் வந்திருக்கு நம்ம ஏரியாவில் தான், ரொம்ப சீரியஸான கேஸு. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க மேம். ஜானி மேம் இன்னும் 10 minutes வந்துடுவாங்க. இதை எப்படா சொல்வேன் பரதேசி? ஐயோ தோ மேம் தோ இப்போ சொல்லிட்டு நீ இப்போ சொல்லலான்னு தான் ஃபோன் வெயிடா அப்படி சொல்லிட்டு கிளாடிஸ் ரொம்ப ஸ்பீடாக போகிறா. ஸோ பைக் தான் எடுத்துகிட்டு போயிருப்பா. ஸோ பைக் ஓட்டும் போது ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அப்போ தேங்க்ஸ் சொன்ன வேர்ட்ஸ் அவங்க ஞாபகம் வருது. இங்கே பாரு, எப்பவுமே பைக் ட்ரைவ் பண்ணும்போதோ டென்ஷனாகவோ இல்லை பயந்தோ இப்படி ட்ரைவ் பண்ணுறோன்னா கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு. கொஞ்சம் தண்ணி குடி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. அதுக்கப்புறம்
ஒரு மாதிரி. ஓகே, எல்லாமே நம்மளை மீறி எதுவும் நடக்காது. எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம், முடிஞ்சால் பண்ணலாம். நம்மளை மீறி ஒரு விஷயம் கைவிட்டு போகாது. அப்படி போனாலுமே அதை எப்படி பிடிக்கணும்னு தெரியும். அதெல்லாம் நடந்துடும். இவ்வளோ அவசரப்பட்டுலாம் எங்கேயோ போகணுன்னு அவசியம் கிடையாது. புரியுதுல? ஸோ ஸ்லோவாக தான் ஓட்டணும், ரொம்ப பதட்டமாக ஓட்ட வேணாம். மேபி உன் ஸ்பீடாக ஓட்டணுன்னா ஓட்டலாம், பட் பதட்டம் இருக்கும்போது வேண்டாம். மாதிரி பயமாக இருக்கும்போது வேணாம், ஹாப்பியாக இருக்கும்போது வேணாம். நீங்கள் எந்த எமோஷன் இருந்தாலும் அந்த டைமில் ஸ்பீடு யூஸ் பண்ணாத. புரியுதா? ஷோ, ஏன் இப்படி பயப்படுறேன், என்னாச்சுன்னு தெரியலையே. அப்படி சொல்லிட்டு கிளாடிஸ் தண்ணி குடிச்சிட்டு ஓகே குட் மார்னிங் மேம். டே என்னடா ப்ராப்ளம்? மேம், ஒரு பொண்ணோட கேஸு. அதான் பொண்ணோட கேஸா? என்னடா? இதோ மேம், அது பொண்ணே வந்திருக்கா? சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு கிளாடிஸாக உட்காண்ட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஒரு பொண்ணு அழுதுட்டு வந்து நின்றுருக்கு. அம்மா அழுகாத, உட்கார். சைனீஸ், ஏதாவது குடிக்க தண்ணி எடுத்துவா. ஓகே மேம். டே என்ன கேஸ்டா? சைடு போய் பார்த்தியா? முடிஞ்சிடுச்சா? மார்னிங்கே போனியா என்ன? போனேன் மேம். உங்கள் அக்கா கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்க. சரி, நேற்று நைட்டு எப்போ கேஸ் வந்தது? ஏர்லி மார்னிங் மேம். உங்களுக்கு மெசேஜ் போட்டோம். அப்புறம் அங்கே ஜானு மேமே வந்துட்டாங்களா? சரி ஓகே, அவங்க தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்களும் தயங்க இப்போ தான் கொஞ்சம். சரி விடு, என்ன ஏதாவது சொன்னாங்களா? மேம், கொஞ்சம் சீரியஸான கேஸ் தான். பொண்ணை சேர்ந்து பண்ணிட்டானுங்க, அது கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. சரிடா, சைட்டுக்கு நான் எப்படிடா வராமல் வந்திருக்கலாம்? மீடியாவுக்கு தெரிஞ்சா என்னடா ஆகுறது? ஆமாம், இந்த பொண்ணு சேஃபாக இப்போது? சேஃப் தான் மேம், 80%. நல்லா நான் மட்டும் குதிரை போட்டு வச்சுருக்கானுங்க. 20% தான் உயிர் இருக்குது. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதான் விசாரணை போயிட்டுருக்கு. நீங்கள் இதுக்கப்புறம் இன்சார்ஜ் எடுத்துக்க மாதிரி இருக்கும். ஜான் மேம் ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் ஃபைல்லாம் பார்த்துட்டாங்க. அந்த பொண்ணோட தங்கச்சி தான் போமானம் கேட்க மாட்டேங்குது. இப்போவே அவங்கள பிடிக்கணும், எனக்கு அவங்கள தெரியும் அப்படியே சொல்லிட்டே இருக்குது. எல்லாமே வெளியே எடுத்த பசங்க. வெளியே எடுத்த பசங்கன்னா என்ன மயிரை பிடுங்குவீங்க? என்ன பண்ணுவீங்க? சரி, சந்தேகப்படுற மாதிரி அவள் சொன்ன லிஸ்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வைக்கானு தானே? எல்லாரும் கூப்பிட்டு வந்தாச்சு. எங்கே இருக்கானுங்க? அப்படி சொல்லிட்டு கிளாடிஸ் கட்டுப்பாயிட்டு உள்ளே போகிறா. அங்கே பார்த்தா எல்லாமே கிளாடிஸ் தெரிஞ்ச பசங்க தான். அப்படியே முழிக்கிறா. அண்ணா நீங்களா? டே நம்ம தங்கச்சி கிளாடிஸ்டா. நான் கூட பயந்துட்டேன், எவனா வந்து எதாவது பண்ணிகிட்டு இருக்க போகிறானுங்க. சைனீஸ் அவனுங்கெல்லாம் ரிச்சர்டோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாம் மேம். இதில் மெயினாக இருக்கிறதே ரிச்சர்ட் தான். உன்னை இன்னும் பிடிக்கல. உங்கள் அப்பா தான் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு ஏமாற்றிட்டுருக்கார் போல். என்ன எதுன்னு ப்ராப்பராக தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஆதாரப்பூர்வமாக எதுவும் ஓகேவும் ஆகலை. இன்னும் அரெஸ்ட் கூட பண்ணல, அதுக்குள்ளே பெரிய பெரிய அட்வொகேட்ஸ்லாம் வந்து நிற்கிறாங்க. ஒன்றுமே புரியல மேம். என்ன ரிச்சர்டா? ஆமாம் மேம், ரிச்சர்ட் தான் பெரிய வேலை பண்ணியிருக்கான். அவனும் ஏதோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் சேர்ந்து தான் போல மேம். ஓகே, ஃபைல் எடு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சா பார்க்கலாம். ஓகே மேம். அப்படி சொல்லிட்டு சயின்ஸாக ஃபைல்லாம் தரான். ஸோ கிளாடிஸ் அதெல்லாம் ரீட் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு செம்ம கோவம் வருது. ரூம்குள்ளே போயிட்டு செம்மையாக விளாசி கட்டுறா எல்லாரையுமே. மேம் இருங்க மேம் ப்ராப்ளம் ஆகிடும், கை வைக்கக்கூடாது மேம். என்னடா வைக்கக்கூடாது? பொறுக்கி நாய்ங்களுக்கெல்லாம். ஆமாம், எங்கே அந்த ரிச்சர்ட் நாய்? எங்கே ஒளிஞ்சிட்ருக்கு அந்த நாய்? எங்கடா போச்சு அந்த நாய்? மேம் உங்கள் அப்பா தான். சரி மேம், ஜானு மேம் இருக்கும் விஷயம் போயிருக்கு. அப்புறம் அவங்களுக்கு பெரிய இடத்துலேருந்து ப்ரெஷர். எவ்வளோ இருந்தாலும் பார்க்க மாட்டேன், பண்ணிக்கலாம் மேம். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய அட்வொகேட்ஸ்லாம் வர இதில் இறங்குறாங்க. அட்வொகேட்ஸா? தயம் சங்குக் தெரியல மேம். அவங்க இறங்குறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது உங்கள் அப்பா மேம். எவ்வளோ பெரிய ஆள். எப்படி மேம் உங்கள் அண்ணாவெல்லாம் இப்போல்லாம் என் அண்ணன்னு சொல்லிடாத சைனீஸ், ரொம்ப அசிங்கமாக இருக்குது.
தயம் நம்பர் கால் பண்ணுவேன். இரு வெயிட் பண்ண. ஷோ தயம் ப்ளீஸ் கால் எடு. தயம் ப்ளீஸ் கால் எடு. எடுடா ப்ளீஸ். ஷோ தயம் கெடு தயம். ஷோ இதுக்கடி நீ அழுகிற இப்போது? கட்டு போயிட்டுருக்க. அழுகாத கிளாடஸ், வேணாம் அழுகாத. தயம் ஃபோன் எடுக்க மாட்டானே. ஒருவேளை அவனுக்கு இவன் தான் வருவானோ? சங்குக்கண்ணா அப்புறம் எடுக்க மாட்டாரு. என்ன தயம் காலில் வரான்? ஹலோ ஹலோ தயம், ஹலோ. கிளாடிஸ் என்னாச்சு? ஓகேவா நீ? தயம் இந்த பாரு, எங்கள் அப்பா எவ்வளோ காசு கொடுத்தாலும் கூப்பிட்டாண்டி, வர முடியாதான் சொன்னது. அம்மா அண்ணன் வந்துட்டான் நான் ஸ்டேஷனுக்கு. இன்னும் இல்லை, கூட்டிகிட்டு வந்துடுவாங்க போல் ஜானு மேம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். இங்கே சரி எதுக்கு அழுகுற? இல்லை பயந்துட்டேன். கருமம், கேடு கட்ட விஷயத்துக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் வந்து இறங்குவேன்லாம் என்ன நினச்சிட்டியாடி நீ? இல்லைங்க தெரியாமல். இருக்கானுங்க ஒரு 2-3 பெருசுங்க வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவன் இன்னும் கொண்டாடல. தயம் ஜானும் வராங்க, ரிச்சோட்டும் வரான். அப்புறம் பேசுகிறேன் வைங்க அப்படி சொல்லிட்டு கால் டக்குன்னு கட் பண்ணியிருப்பா. ஷோ குட் மார்னிங் மேம். கிளாடஸ் பர்சனலாக எதுவும் கேட்க வேண்டாம், ஜஸ்ட் கொஷின் மட்டும் கேளுங்க, தயவு செஞ்சு அடிக்க வேண்டாம். இன்னும் 2 hours நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா தெரியும்ல உங்கள் வெல்த் என்னன்னு, அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், கோவப்பட வேண்டாம், புரியுதுல? ஆல்ரெடி எதுக்கு கிளாடஸ் அவங்களெல்லாம் அடித்தது? மேல் இடத்துல யாரை பதில் சொல்லுவான்னு நினச்சிட்டு இருக்கீங்க? நானா? எதுக்கு பட் மேம் இவனுங்களெல்லாம் என்னத்தை பண்ண முடியும்? சரி உங்கள் பேருக்குன்னு ஒரு 4 கேள்வி கேட்டுட்டு என்னென்னு பாருங்கள், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஜான் அங்கே வந்து வெறுப்பாகவே கிளம்பியிருப்பா. ஸோ இங்கே ரிச்சர்ட் உட்காண்ட்ருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காண்ட்ருக்காங்க. டேய் மச்சான் அடிச்சிட்டாளாடா என் தங்கச்சி, செம்ம அடிடா, ஒன்று உழுந்துருக்கணும், நாங்கள்லாம் வாங்குகிறோம். எதுக்குடி நீங்கள் மல்லா கை வைக்கிற? அறிவில்லை உனக்கு? ரிச்சர்ட் வேணாம் போ. ரிச்சர்ட் என்ன போ? இவெல்லாம் ஒரு ஆலிவ்லுக்கு பயந்துட்டீங்க. இப்படி இருந்தாலும் வெளியே வந்துட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நல்லா அப்பா ஒன்றெல்லாம் பார்த்துக்கலாம் சரியா? இப்போ கிடக்குறா. வெளியே வந்துடுவோம்ல. அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கலாம். பண்ணுறடி. பார்த்துக்குறேன். சைனீஸ் நீ எல்லோரும் வெளியே அமிச்சிட்டு ரிச்சரை மட்டும் உள்ள அனுப்பு. மேம் வேண்டாம் மேம், அனுப்பு சைனீஸ். மேம் இப்போ தான் ஜானு மேம் சொல்லிட்டு போனாங்க, இன்னும் 2 hours நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அடித்தோன்னா சைனீஸ் அவன்கிட்ட கொஷின் மட்டும் தான் கேட்க போகிறேன். சரி மேம் அப்படி சொல்லிட்டு சைனீஸும் எல்லோரும் வெளியே அமிச்சிட்டு ரிச்சர்ட் மட்டும் உள்ளே விட்டுறாங்க. ரிச்சர்ட் உட்காந்துட்டு என்ன பண்ண போகிற? அடிக்க போறியா? அடிச்சுன்னு வச்சுக்கோ, கோர்ட்டில் ஒன்று பார்த்துக்கோ. ஆமாம் யார் யாரெல்லாம் பண்ணீங்க? நான்லாம் பண்ணல, எனக்கு தெரியாது. கேமரா ஆஃபில் தான் இருக்குது ரிச்சர்ட், சொல்லு. எங்கே தள்ளு? ஆமாம் ஆஃபில் இருக்குது. நான் பண்ண பிறகு அப்புறம் அவனுங்களாம். சிங்கமாக இல்லைடா அவனுக்கு தங்கச்சி முன்னாடி பேசுகிறதுக்கு? சிங்கமாக இல்லை? எதுவும் பண்ண முடியாதுன்னு வேறு திமிரா சொல்கிற. ஒரு வாரத்தில் வந்துடுவேனே. ஆமாடி வரதா போகிறேன். சி சிங்கம் பிடிச்சவனே, கேவலமாக பேசிட்டு. டேய் சைனீஸ் எங்கடா அவ? மேம் உள்ளே போயிருக்கான். டேய் அவளை எதுக்கடா உள்ளே விட்ட? ஏதாவது அடிச்சு கிடிச்சு ஏதாவது ப்ராப்ளம் ஆக போகுதுடா, போய் கூட்டு வாடா. மேம் சைனீஸ் நீ வெளியே. மேம் தயாங் சார் வந்திருக்காரு. இப்போ டக்குன்னு கிளாடிஸ் வெளியே வந்திருப்பா. வெளியே வந்து தயாங்க டைட்டாக ஹக் பண்ணி அழுவா. எனக்கு பண்ணுறதுன்னு தெரியல. தயம் திமிரா என்கிட்டயே சொல்கிறான் 1 weekல வெளியே வந்துடுவேன்னு. என்ன தயங்க இதெல்லாம்? இப்போ தான் ஃபைல் பார்த்தேன், எனக்கு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலை. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் தெரியல. ஏன் தயம்? சரி விட்டு ஜானு தான் தெரியும் வேணாண்ணா. உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது, எனக்கும் தெரிய வேணாம், டிசைட் பண்ணிட்டா போல். சரி ஒன்றும் இல்லை.
நீ சொன்ன மாதிரி அவன் ஒரு வாரத்தில் வந்துட தான் போகிறான். என்ன ஒரு வாரத்தில் வந்துடுவானா? அவன் அவ்வளோ தைரியமாக பேசி சிரிச்சுட்டு சொல்கிறான், நீங்களும் அதே சொல்கிறீங்க. அதாண்டி உண்மை. அதான் என்ன உண்மை பாவல அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. எல்லாமே சொல்கிறாங்கல்ல, ஏன் வரல? எடுத்தவங்க பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துட முடியாதுடி. அதுக்கு நிறைய லா இருக்குது. லா படி தானே மூவ் பண்ணும். ஆமாம், அது வெளியே வரேன்னு என்கிட்ட சொல்கிறான். சரி ஒன்றும் இல்லை. குழந்தைங்க ஆண்டிகிட்ட கொடுத்து வந்திருக்கேன். சரி தயம், நீங்கள் போங்க. 2 hours நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் போங்க. இல்லடி நானும் இல்லை, இங்கே இருந்தால் தப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அட்வொகேட்ஸ்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் இருந்தால் நல்லா இருக்காது. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லடி இல்லைங்க, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிளாடிஸ் அப்படியே அழுத்தியே உட்காந்துருப்பா. கொஞ்ச நேரம் சைனீஸ் வந்து, மேம் இப்போ போனால் கரெக்டாக இருக்கும் மேம், கிளம்பலாம். நீங்கள்லாம் அந்த அந்த ஒரு 6 பேர் அவங்கள கூட்டிகிட்டு போங்க. நான் ரிச்சர்டை கூப்பிட்டு வரேன் என்னோட. நீங்கள் போங்க. மேம் இல்லை மேம், ரிச்சர்ட்டும் நீங்களும் தனியாக இருந்தால் நல்லா இருக்காது. கூட வேணால் 2 பேர். இல்லை வேண்டாம், யாரும் வேண்டாம். ஏன்னா நான் ஒரு ஆள் சமாளிச்சுப்பேன். இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ யாராவது தப்பிச்சு போயிட்டால் ப்ராப்ளம் ஆகிடும். நீங்கள் எல்லோரும் அங்கே இருங்க அப்படி சொல்லிட்டு கிளாடிஸ் தனியாக ரிச்சர்டை மட்டும் வண்டியில் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிருப்பா. ஸோ ரிச்சர்ட் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக தான் உட்காந்துருப்பான். என்ன நீ ஓவராக பண்ணிட்டுருக்க? அப்பா காலையிலேருந்து ஃபோன் பண்ணிட்டுருக்காரு, எடி கூட மாட்டுற. ஓவராக பண்ணுற, வர பார்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு அசிங்கமே இல்லையா ரிச்சர்ட்? ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி விட்டு. அது காசு கொடுத்துடலாம் அந்த பொண்ணுக்கு. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுருக்கோம். கொடுத்துக்கலாம். என்ன எங்கே நிறுத்துற? ரிச்சர்ட் அப்பா ஒன்று எங்கேயே அனுப்ப சொன்னார், லொக்கேஷன் கொடுத்து. பாருடா, அப்பா சொல்கிற பேச்சுலாம் கேட்குற. எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிலாம் கேட்க மாட்டியே நீ. அப்படியே ஏறுக்கு மாறா நீதி, நியாயம், கொள்கை, நேர்மை எங்கே காணோம்? இல்லை, அப்பா எனக்கு எங்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக அடி பாவி, லாஸ்ட்டாக நீயும் எல்லாருமா இருந்தால. என்ன அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், உனக்கு இப்படி ஒன்று கொடுக்கணுமா? சரி எங்கே வா. இல்லை, நீ பின்னாடி போயிட்டே இருப்பியான். உனக்கு உன்னோட கார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காராம். அதில் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்கலான்னு. சரி ஓகே கிளாடிஸ், நான் கிளம்புறேன். நீ என்ன சொல்வ? இல்லை, நீ நான் அடிச்சுட்டு போன மாதிரி தான் நான் காட்டிப்பேன். நீ எதுவும் வரி பண்ணிக்காத, நீ போ. சரி ரிச்சர்ட் அப்படி சொல்லிட்டு கிளாடிஸ் வந்து ரிச்சர்டோட கையை பிடிக்கிறா. என்ன கிளாடிஸ்? இல்லை, ஒரு அண்ணாவா உன்கிட்டேருந்து எனக்கு எந்த பாசமும் வந்ததில்லை. நான் நிறைய டைம் ஏங்கியிருக்கேன், நீ எனக்கு ஒழுங்காக பாசம் கொடுக்கலையோன்னு. ஆனால் நிறைய டைம் ஒன்று நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், ஏன் அப்படி தப்பான வழியில் போகிறேன்னு. ஆனால் அது இவ்வளோ பெரிய தப்பான வழியில் முடியும்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அப்பா தான்ல. இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க? நான் என்ன சாகுவா போகிறேன்? சும்மா. ஆமாம், உனக்கு தான் ஜங்கு காணாவை தானே பிடிக்கும், எனக்கெல்லாம் பிடிக்காதுல்ல. ரொம்ப கஷ்டப்படுறேன். அவன் ஏன் நம்ம வீட்டில் பிறக்கலன்னு, நீ ஏன் கேவலமாக இங்கே பிறந்தேன். சரி விடு, கேவலமாக பிறந்துட்டேனே வச்சுக்கோ, அழுவாத. எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் கிளாடிஸ். என்ன அவங்க கூட விளையாடினதில்ல, அவ்வளோக்கா இருந்ததில்ல. ஆனால் அப்பா ஏதாவது ஒன்று ரொம்ப தின்னாங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும். சரி விடு, அவளை திட்டாதான் நிறைய டைம் நான் சொல்லிடுவேன். சரி விடு கிளாடிஸ், தேவலாம் மாறிட்டு இருக்காத. நான் போகிறேண்ணே அப்படி சொல்லிட்டு ரிச்சர்ட் அங்கேருந்து போயிருப்பான். ஸோ கிளாடிஸ் அப்படியே அழுதுகிட்டே இருந்துட்டு வெளியே வந்துட்டு அவளோட கன்னை எடுக்கிறா. சாரி ரிச்சர்ட், எனக்கு ஒரு வழி இல்லை. நீ அவ்வளோ திமிரா சொல்லுவ,
எதுக்கு உயிரோடு இருந்துக்கிட்டு? வேண்டாம், செத்துரு. ஏன்னா நீ நல்லவனே இல்லை. உன்னால் இப்போ ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டுச்சு, அப்புறம் வேறு பொண்ணு கஷ்டப்படும். நல்லா இருக்காது, அது நல்லா இருக்காது. சாரி ரிச்சர்ட், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் உங்ககிட்டருந்து எனக்கு எந்த பாசமும் வந்ததில்லை. அப்படி சொல்லிட்டு அவள் ஸ்டார்ட் பண்ணிடுறா. தயம் அந்த இடத்துல வந்துடுறான். ஸோ கிளாடிஸ் அப்படியே பார்க்குறா. நினச்சேன்டி ஏதாவது இப்படி பண்ணி தொலைவான்னு எனக்கு தெரியும். சைனீஸ் நான் இப்போ தான் ஃபோன் எடுத்துட்டு. ஓ, என்னடி பண்ணி வச்சிருக்க நீ? என்ன பண்ணி வச்சிருக்க? என் கூட வாழணும்னு என்ன இருக்கா இல்லையா அவனுக்கு? சொல்லுடி, வாழை தோறடி. என்னால் முடியல தயம். ரிச்சர்ட் தயம், பாருடி, எப்படியாச்சும் அவன் நான் தானே வாங்கி கொடுத்துருக்க மாட்டேனா? என்ன நம்ப மாட்டியா? அவன் தைரியமாக சொன்னான் தயம், ஒரு வாரத்தில் வெளியே வருவேன். எதுக்குடா ஃபீல் பண்ணுறீங்கன்னு? வேணாம் தயங்க, இது மாதிரி ஒரு மிருகம்லாம் வேண்டாம், இது மாதிரி ஒரு பர்சன் வேண்டாம் வேண்டாம் தயம். சரி, என்ன பண்ணுற? கீழே இருக்கு, கீழே இருக்குடி. வேணாம் கிளாடிஸ், சொல்கிறேன், வேணாம், கிட்ட வராது. ஒன்றும் இல்லை, இது என்னோட சேஃப்டிக்காக. நீ சொன்னல உன் கூட வாழணும்னு, எனக்கு வாழணும்ல, அதுக்காக தான். ஜஸ்ட் ஷோல்டரில் தான். நீ மாதிரி பண்ணிக்காத, வலிக்காத. வேணாமோ, வலிக்கும். வேணாடி புஜ்ஜிமா, புஜ்ஜிமா சொன்னால் கேளு. வேணாம் தயம் ப்ளீஸ், நீ கிட்ட வராத. புஜ்ஜி வேணாண்டி, புஜ்ஜிமா வலிக்கும், புஜ்ஜிமா சொன்னால் கேளு. புஜ்ஜிமா சொல்லிட்டே இருக்காளடி, இப்படி வா. தயம் வேணாம் தயம், வீடு தயம், கை என்ன விளையாடுறியாடி? அண்ணா யோசிக்கலாம். என்ன யோசிக்க சொல்கிற? வேண்டாம், ஒன்றும் இல்லை, வலிக்காது தயம், நான் பார்த்துக்கிறேன். பூச்சி கொஞ்சம் அமைதியாக ரெடி, யோசிக்க விடுறி. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் யோசிக்க விடு. ஒன்றும் இல்லை தயம் என்ன பண்ணுற? என்கிட்டேருந்து எதுக்குடா வாங்கின கண்ணை? குடு தயம். இல்லை பூச்சி, அது நீ ஷூட் பண்ண நல்லா இருக்காது, வலியும். நான் ஷூட் பண்ணிக்கிறேன். கேட்டால் உன் கூடவே நான் வந்தேன்னு சொல்லியோ, என்னை அட்டாக் பண்ண வந்தனால நீ ஓடிட்டான் அப்படி சொல்லிட்டு நீ உன்னோட எடுத்து ஷூட் பண்ணிட்ட அப்படின்னு இருக்கட்டும். நீ உன் அண்ணன் பாசத்தில் உன் பக்கத்தில் உட்காந்துருந்த, உன்னோட அண்ணியை எடுத்துட்டான். இதுதான் ஓவரால் ஸ்டோரி. எவிடன்ஸ்லாம் மாற்றணும், அதில் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். புஜ்ஜி என்னப்பா பண்ணுறீங்க? புஜ்ஜிப்பா வேண்டாம். ஒன்றும் இல்லை, நான் பார்த்துப்பேன். எனக்கு வலிக்காது. குடு தயம், நான் பார்த்துக்கிறேன். குடுடா. மைதியாரடி பைத்தியக்காரி, ஒரு இதுவே இல்லாமல் எல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, வேண்டாம் தயம், நீ வேணா என்ன பண்ணிவிடு. என்ன பண்ணிவிடு, ஒரு பிளட் தானே, என்ன பண்ணிவிடு. விளையாடாதடி, வலிக்கோன்றால. மைதியாயிரு, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு மட்டும் வலிக்காதா பட்டு? வேண்டாம் புட்டு, ப்ளீஸ். என் புட்டுல ஐ லவ் யூப்பா. வேண்டப்பா, இதெல்லாம் எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க. இதெல்லாம் வேணாது. மைதியாயிரு, பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. இங்கே வா தயம், இப்படி வா. தயம் ரொம்ப வலிதாடி, ரொம்ப வலிதா? சரி, அவன் மண்டையில் இடிச்சிட்டான்னு சொல்கிறதுக்காக தான் இது. என்ன? ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தேங்காய் எடுத்து அவன் ஷோல்டரை பாயிண்ட் பண்ணி, தயம் அம்மைதா இருடி, கண்ண முடிக்கோ இல்லை திரும்பிக்கோ.
நான் வேணா உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன். சரி வா. தயம் வலிக்கும் தயம் இருடி இரு பொண்ணடி. தயம் 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 ஒன்றும் இல்லை கூப்பிட்டு போயிடு. கால் பண்ணு. அஃபிஷியலாக கால் பண்ணு. எல்லாமே அஃபிஷியலாக பண்ணு. சொன்னால் ஞாபகம் இருக்குல்ல. அந்த கார் மட்டும் கண்ணாடியோட. போ சீக்கிரம் போ. போடி. ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொன்ன மாதிரியே கிளாடிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. ஓகேடா இந்த எபிசோட் நான் முடிச்சு ராமி ஸ்டேஸ் பஞ்சல்தி பாய்.